வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற பிஸ்னஸ் பேப்பர் கப் மேக்கிங் பிஸ்னஸ். பேப்பர் கப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிளாஸ்டிக்கை கவர்மெண்ட் தடை பண்ணி இருக்கிறதால இந்த டிஸ்போசபிள் பேப்பர் கப்புக்கு எப்போவுமே அதிக டிமாண்ட் இருக்குது. இந்த பேப்பர் கப் மேக்கிங் பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தேவைப்படும், ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும், இந்த பிஸ்னஸுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆட்டோமேட்டிக் பேப்பர் கப் மேக்கிங் மிஷின் ப்ரைஸ் பார்த்தோம்னா 6,60,000 ரூபாய் வரை இருக்கும். மிஷின் தவிர ஜிஎஸ்டி ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்ஸு, இன்ஸ்டாலேஷன் ஃபீஸு எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த மிஷின் ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். இந்த மிஷினில் ஒரு மணி நேரத்திற்கு 2000 கப்பிலிருந்து 3000 கப் வரைக்கும் தயார் பண்ண முடியும். அதே போல் இந்த மிஷினில் 100 ml-இருந்து 350 ml வரைக்கும் பேப்பர் கப்புகளை தயார் பண்ண முடியும். 100 ml கப்பு தயார் பண்ண 30 பைசா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஒரு மணி நேரத்திற்கு 2000 கப்புகளை தயார் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 20 மணி நேரம் ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா 40,000 கப்புகளை தயார் பண்ணலாம். அதே ஒரு மாதத்திற்கு 25 நாட்கள் ஒர்க் பண்ணோம்னா 10 லட்சம் கப்புகளை தயார் பண்ண முடியும். ஒரு கப்புக்கு 10 பைசா ப்ராஃபிட் என்று பார்த்தோம்னா கூட 1 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் லேபரு, கரண்ட் பில்லு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 30,000 ரூபாய் மைனஸ் பண்ணோம்னா கூட மாதம் குறைஞ்சபட்சம் ஒரு 70,000 ரூபாய் ப்ராஃபிட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது என்பதை பற்றி பார்த்தோம்னா, பேப்பர் கப் ஹோல்சேல் டீலர்ஸை கான்டாக்ட் வச்சுக்கிட்டு நம்ம ரெகுலராக சப்ளை கொடுக்கலாம். அதே போல் நம்ம ஏரியாவில் இருக்கிற டீ ஷாப்ஸு, காஃபி ஷாப்ஸு, ஹோட்டல்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, ஜூஸ் கடைகளில் ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ணலாம். அதே போல் இந்த பிஸ்னஸில் மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பிஸ்னஸுக்கு காம்படிஷன் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. காம்படிஷன் இருந்தால் இந்த பிஸ்னஸில் லாஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் தேவைப்படும். குறைஞ்சபட்சம் பேப்பர் கப் மிஷினுக்கு 7 லட்சம் ரூபாய் ப்ளஸ் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 9 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே போல் இந்த மிஷினை மெயின்டைன் பண்ண ஒரு மெயின்டெனன்ஸ் ஆள் ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும். மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம்னு வரும்போது நம்ம சப்ளையர்ஸை கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ்மேன் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம ப்ரொடக்ஷன் எடுக்க முடியாது. அதே போல் இந்த பிஸ்னஸில் கிரெடிட் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் ஒரு தடவை நல்ல கிரவுண்ட் லெவல் ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.